சமீபத்தில பொங்கல் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு இல்லையா? அப்ப எல்லா ஊர்லயுமே வந்து விளையாட்டு போட்டிகள் வச்சாங்க. அப்ப நம்ம சும்மா போவோம்ல ஊர் சுத்தி பார்க்க போறப்ப பார்த்தா, விளையாட்டு போட்டிகள் அத வச்சதுல வந்து அதில ஜெயிச்சவங்களுக்கு பரிசு குடுக்குறதுக்கு பேர் வந்து கூப்புடுறாங்க. அது கூப்புடுறத பார்த்தா, எல்லா பேருமே வந்து விக்காஸு, நிவாஸு, ஆகாஸு, அப்புறம் இல்லைன்னா சுக்ரித்து, புக்ரித்து இந்த மாதிரி நெறைய அந்த வடமொழி பெயர்கள் தான் வந்து அதிகமா இருக்கு. தமிழ் பெயர்கள் வந்து ஒரு 10 பேர் கூப்பிடும்போது ஒரு ஒரு பேர் தான் வந்து தமிழ்ல இருக்கிற மாரி நான் கவனிச்சேன். எல்லாருக்குமே வந்து அந்த ஷாருக் அந்த மாரி நெறைய கரிஷ்மான்னு பேரு, நெறைய பேர வந்து வச்சிருக்காங்க. அது ஏன் இப்படி இந்த வடமொழி மோகம் நமக்கு அதிகமாச்சுன்னு தெரியல. நம்ம தமிழ் பேர்களே அழகான பேர்கள்லாம் இருக்கு. ஆனா வந்து எல்லா பேர்களுமே இப்போ இந்த வடநாட்டு பேர்களா தான் ஆயிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம தமிழ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பேர்கள்லாம் இழந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து தமிழ் மொழிய வந்து அந்த கட்சி அழிக்குது, இந்த கட்சி அழிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே என்னன்னு பார்த்தா, தமிழ் மொழிய அழிக்கிறதுக்கு எந்த ஆட்சியாளர்களோ, இல்ல வந்து வேற மொழிக்காரங்களோ வந்துலாம் இத அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது போல. நம்மளே நம்ம தமிழ் மொழிய நம்மளே அழிச்சுக்கிறதுக்காக எல்லா வேலையும் நம்மளே பார்த்துருவோம் போல. அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தமிழ்ல பெயர் வச்சு பழகுங்க. ஏற்கனவே நம்ம நெறைய வி ஆங்கில வார்த்தைகள்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போலயா, காலேஜுக்கு போலயா, லஞ்ச் சாப்பிட்டியா, டின்னர் சாப்பிட்டியா, டிவிய போடு, ஃபேன போடு. இந்த மாரி நெறைய வந்து அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு நமக்கு பல பேருக்கு தெரியாது. அப்படின்ற அளவுக்கு ஆயிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம பெயர்கள்லயாவது கொஞ்சம் தமிழ் பேர வச்சீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வந்து ஆங்கிலம் கத்துக்கக்கூடாது, ஹிந்தி கத்துக்கக்கூடாது அப்படிலாம் இல்ல. எல்லா மொழியும் கத்துக்கிட்டா தான் நம்ம எல்லா நாட்டுக்கும் போ முடியும், எல்லா இடத்துக்கும் போ முடியும். அதெல்லாம் தேவையான ஒண்ணு தான். இருந்தாலும் அந்த பெயர்கள வந்து கொஞ்சம் தமிழ்ல முடிஞ்ச அளவுக்கு வைக்க முயற்சி பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து வேற ஸ்டேட்டுக்கோ, இல்ல வேற ஊருக்கு எங்கேயாவது போகும்போது, நம்மளோட அடையாளமே வந்து நம்ம பெயர்களா தான் இருக்கும். நம்ம பெயர்கள வச்சு இவன் தமிழன், இவன் வந்து மலையாளி, இவன் வந்து தெலுங்கன் அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க இல்லையா? இப்ப நம்ம வச்சிருக்கிற பேரெல்லாம் பார்த்தா, என்னடா ஆளு இப்படி இருக்கான், ஒரு மாதிரியா இருக்கான். ஆனா பேர்லாம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கா. இவன் எந்த ஊர்க்காரன்னு யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது போல. அந்த மாதிரி இருக்குது. அதனால வந்து நம்ம பெயர்கள் வந்து நமது அடையாளம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெயர்கள வேணா தமிழ்ல வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.